கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளிலெல்லாம் அவர் இணைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில மக்கள் என்னிடத்தில் வரும்போது சொல்லுவாங்க, எப்படி செபிக்க முடியும், என்னால் முழங்கால் போடவே முடியவில்லை, செபிக்கவே முடியாது, நான் எவ்வளோ நேரம் முழங்கால் கால்கள்லாம் பலவீனமாகிவிட்டது. ஆனால் இங்கே கத்த சொல்லக்கூடிய காரணம், உன் வழியெல்லாம் நினைத்துக்கொள். நடக்கும்போதே நீ நினச்சிக்கிட்டே நட. நீ எங்கே போகிறியோ போகும்போதே கத்தரோட ஜெபித்து கொண்டே சோத்தரித்து கொண்டே நீங்கள் போங்க. உங்களுடைய பிரயாணம் ஒருவேளை 10 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் காரில் உட்காந்துட்டு போகிறீங்க அல்லது பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறீங்க. ஒரு பிளேனில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்டு போகிறீங்க. பிளேனில் போகும்போது என்ன தெரியும், பக்கத்தில் ஒன்றுமே தெரியாது, மேகக்கூட்டம் தான் தெரியும். அவரை நினைத்து கொள்ளுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன காரியத்துக்காக போவீங்களோ அந்த காரியத்தை ஒரு இடத்துல சொல்லி ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த காரியமாக நான் போய் கொண்டு இருக்கிறேன், கர்த்தாவே உம்மை நினைத்து உம்மை மாத்திரம் நான் சோத்தரித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன், என் காரியங்களை நீர் மேற்பட்டு கொள்ளுங்க கர்த்தாவே, நான் போகிற காரியத்தை வாய்க்கப்படும் என்று சொல்லி நீங்கள் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நினைத்து அவருடைய சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து கொண்டு போகும்போது நிச்சயமாய் காரியங்களை வாய்க்கப்படுற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்கப்பட ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு அவரை எல்லா காரியத்தையும் நினைத்து கொள்ளுங்கள். சின்ன காரியமாக இருக்குது, பெரிய காரியம் ஆகட்டும், நீங்கள் போகிற வழியெல்லாம் நினைத்து கொண்டு ஆண்டவரே, இந்த காரியம் என்னால் ஆகாது, எனக்கு அந்த ஞானம் கிடையாது, பலன் கிடையாது, கர்த்தாவே நீர் எனக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த காரியத்தை வாய்க்க போகணும்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய பாதைகளை செவிப்படுத்துகிற தேவன். ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டு போகிற காரியமாக இருக்கலாம், ஆனால் அங்கே போனால் உங்களுக்கு ஒரு பேங்க்வெட், அங்கே கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துறது போல ஒரு வரவேற்பை கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்து சிகப்பு கம்பள வரவேற்பை போல அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கனமகிமையை கொடுத்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வழியிலே போகும்போது கர்த்தாவே அநேகருக்கு போகக்கூடிய காரியத்தை குறித்து கவலைகள் தான் இருக்கும். எப்படி அவங்க கேட்பாங்களோ, என்னத்தை பேசணுமோ, என்னத்தை சொல்கிறதோ அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களில் அவருடைய கவலைகள் மாத்திரம்தான் முன்னாடி இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தாவே, என் தேவன் பெரியவர், அவர் மகத்துவமானவர், அவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுப்பார், நான் பேச வேண்டிய வார்த்தையை அவர் எனக்கு கொடுப்பார், அதை என் வாயிலே போடுவார், என்னை அவர் வழி நடத்துவார் என்று சொல்லி உண்மை நினைத்து கொண்டு உங்களுடைய மகத்துவமான காரியம் நினைத்து கொண்டு வழிநெடுக துதித்து கொண்டு சோத்தரித்து கொண்டு நாங்கள் போகும்போது கர்த்தா, நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு ஒரு சிறப்பான கர்த்தா அனுபவத்தை கொடுக்க உண்மையில தேவனாக இருக்கிறீரப்பா. அப்படியா நீர் கர்த்தா உங்களுடைய கிருபையினாலே அப்பா உங்களுடைய பிள்ளைலாம் எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வழியெல்லாம் நினைத்து கொள்ள முடியாது. எந்த காரியத்துக்காக எங்கு சென்றாலும் அந்த காரியத்தினுடைய பயத்தை உள்ளத்தில் வைக்காதபடி கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு போக துதித்து கொண்டு போகக்கூடிய காரியத்தை கர்த்தாவே, அந்த நினைவுகளை எங்களுக்கு இந்த நாளில் உணர்த்திருக்கா சோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக புறப்பட்டு செல்கிறார்களோ வழியெல்லாம் கர்த்தா நினைத்து கொண்டு போகும், துதித்து கொண்டு போகும். அது நிமித்தமாக அவள் போகிற காரியம் வாய்க்கவும் எனக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வாதத்திலும் பிதாவே, இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பயத்தோடையோ அங்கே போய் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நடுக்கத்தோடையோ போகாதீங்க. வலையெல்லாம் கர்த்தரை தூய்த்து கொண்டு போங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், காரியம் கைகூடி வரும். காட் பிளஸ் யூ.